இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. அப்பா, நான் பாட போகிற பாடல் செய்தி எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதிங்க ராஜா. மியூசிக் போடுற தம்பியும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு மனசில் ஏவி தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதல்ல ஒரு பாடல். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதான் இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி நம் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி நம் சொந்தமல்ல. பரிசுத்த இதயத்துடன் இயேசுவை தரிசிப்பேனா, பரிசுத்த இதயத்துடன் இயேசுவை தரிசிப்பேனா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போகிற தலைப்பு என்னென்னா, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எல்லாம் ஒன்று தான். என்ன, இப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யம் எப்படி, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படிப்பட்டவங்க போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தேவனுடைய ராஜ்யம் நமக்கு முக்கியம். அதாவது நமக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று தேவனுடைய ராஜ்யம் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம், இல்லை அந்த மரணமும் பாதாளமும் இருக்கக்கூடிய அந்த நரகம் பாதாளம் இருக்கக்கூடிய அந்த அக்கினியும் கந்தகம் இருக்கக்கூடிய அந்த இடம். இதில் நம்ம தான் தீர்மானிக்கணும். அதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு கிருபையை கொடுக்கணும். மார்க் 1:14 முதல் பார்த்தோன்னா, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலிருந்து வந்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று பிரசங்கித்து, திரும்ப அதே 15 காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இதில் ஆண்டவர் சொல்கிறாங்க, இயேசு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்காங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது, அதனால் எல்லாரும் மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 15 அப்படி தான் சொல்கிறாங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இப்படியே இருக்காதீங்கம்மா, பாவத்திலே விழுந்து அழிஞ்சு போயிடாதீங்க. பாவத்தை தண்ணீரை போல பருகி அந்த பிசாசு இருக்க இடத்துல பிசாசும் அவன் தூதரும் இருக்கக்கூடிய அந்த அக்கினி கந்தகத்தில் போய் அழிஞ்சி வம்பா பரிதாபமாக போயிடாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு இயேசு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல இயேசு சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யோவான் ஸ்நானகனும் அப்படித்தான் சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது நம்ம மனம் திரும்பணும். ஏன்னா நமக்கு மெயின் இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்னா, எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம் தேவனாகிய கர்த்தர், நம் ஜீவனுள்ள தேவன், நம்ம இயேசுவை நம்ம ஆவியோட உண்மையோட தொழுது கொள்வதற்காகத்தான் நம்ம உலகத்தில் பிறந்தோம். ஆனால் மக்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சாப்பிட்டோம், இருந்தோம், செத்தோம், விதி வந்தால் சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்ததை தின்னு விதி வந்தால் சாவோன்னு நினைக்காங்க. பிரியமானவங்களே, அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாரும் சுதந்திரிக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா அவருடைய ராஜ்யம் மிக சமீபம், காலம் கடைசி. அதான் எல்லாரும் மனம் திரும்புங்க. பாவத்தில் விடுறியா? விடாத, எழுந்துரு.
எழுந்துரு, சீக்கிரம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தரிசிக்க புறப்படுங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா நில்லுங்க. ஆண்டவர் சொல்றாங்க, துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்புகிற தேவன் அல்ல. கர்த்தர் விரும்புறல்ல, துன்மார்க்க அப்படியே செத்து அழிஞ்சு போட்டோன்னு ஆண்டவர் விரும்பல. மனம் திரும்பு, என்கிட்ட வா என்று சொல்லிதானே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாங்க. நம்ம கொடுப்போமா? ஆனா பாருங்க, பிதா ஒரே பேரான குமாரனை எவ்வளோ வேதனைக்குள்ளாக ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், சோந்தரிக்கணும். ஐயோ, அந்த பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்டு இருந்து பாவத்திலே அழிஞ்சு அப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே இப்படி வந்தாங்க. அதுக்காகத்தானே இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கிக்காங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்க. மனம் திரும்பாம தானே அந்த நோவா மக்களும் சோதோம் குமாரா மக்களும் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. ஒரு சில நீதிமானம் தவிர. இந்த நிலைமை வேண்டான்னு சொல்லி தான் சொல்றாங்க. பிரியமானவர்களே, 800 கோடி மக்கள் இருக்கோம், மனம் திரும்பணும். ஏன்னா பிறகு ஆண்டவருடைய வருகை சமீபம், நம்மளால அங்க நிக்க முடியாது, அப்படியே நாளை நம்ம சகிக்க முடியாது. பார்த்துக்கோங்க, கர்த்தருடைய கோபாக்கினைக்கு முன்பாக யாரும் நிக்க முடியாது அடுத்தது. அதனால மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்தை சோந்தரிக்க பழகிக்கங்க. மார்க் 4:26 நீங்க பார்த்தீங்கன்னா, பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதைக்கிற விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது இரவில் தூங்கி விழித்து அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைக்கிறது, அது போல இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஒப்பா இருக்கு என்றார். அதுக்கப்புறம் எப்படி என்றால், நிலமானது முளைத்து பின்பு கதிர் நிறைந்த தானியத்தையும் கொடுக்கிறது. அதனால இந்த விளைந்த தானியம் அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இதில் தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதைக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம விதைக்காங்க, அதை விதைச்சி ராத்திரி தூங்கிடுறோம், நமக்கு எப்படி அது முளைக்கி என்னன்னு நமக்கு தெரியலைல்ல, அது மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கடுத்து கதிர் தானியெல்லாம் வருது, ஆனால் அறுப்பு காலம் வருது, அது ஆட்கள் அதுக்கு தயார்படுத்துகிறாங்க. அது மாதிரி நாமளும் என்னதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம வர்றதை ஒவ்வொருவரும் நம்மளை தயார்படுத்தணும்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் மார்க் 9:43 நீங்கள் பாருங்கள். முதல்ல 43வது வசனம் வாசிக்க, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். புரியுதா? இயேசு சீஷர்கள்ட்ட பொதுவாக மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க பரலோகத்தை பற்றி ரொம்ப அவங்க பேசலை, நரகத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நான்லாம் நரகத்தை பற்றி எனக்கெல்லாம் 2 மணி நேரம் கூட பேச முடியும். ஏன்னா நிறைய இடத்துல நரகத்தை பற்றி வசனங்கள், ஏகப்பட்ட வசனம் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, இந்த மக்கள் அழிஞ்சு கடைசியில் நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு அந்த அக்கினி கடலில் எல்லாரும் கோடிக்கணக்கான மக்கள் அழிஞ்சு நாசமாக, அதாவது அவங்க வாழ்க்கையே அவங்க இழந்து கோடிக்கணக்கான வருஷம் அங்கேயே அவங்க போயிடக்கூடாதே அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தால் தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாங்க. இயேசு சீசர்களுக்கும் இந்த நரகத்தை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க. மார்க் 9:43 முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்தில் நீ போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலம். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது உன் கை உனக்கு இடரல், கை நமக்கு 2 கை இருக்குது. இப்போ கையினால் நம்ம என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணுறாங்க மனுஷங்க. கல்ல கையெழுத்து போடுறாங்க, அடுத்தவங்களை அடிக்காங்க, கொலை பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்காங்க, வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க.
அருவருப்பான விக்கிரங்களை வச்சு வணங்கி அழிஞ்சு போகிறாங்க. கையினால் மற்றவங்கள இந்த குற்றமில்லாத இரத்தத்துக்காக பதிவிருந்து அவங்கள அடிக்கிறாங்க. அடுத்தவங்க பொழியில் போய் அடுத்தவங்க பொழியில் தன்னுடைய கல்லை ஊனுறாங்க. அடுத்தவங்க சொத்துக்களை சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறாங்க. அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க. அப்படி தானே? அப்போ இந்த கையை உனக்கு எதுக்கு? அதை நீ தரிச்சு எரிஞ்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. தரிச்சு எரிஞ்சிருந்தா வெட்டி போடுங்கிறது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. உன் கையை சுத்தமாக வச்சுக்க சொல்லுவாங்கல்ல. உனக்கு கை சுத்தம் இருக்கணும், வாய் சுத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி கை சுத்தமாக, ஏன் கையை நம்மளால் சுத்தமாக வைக்க முடியாதா? இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, நல்ல சுத்தமானவங்க இருக்காங்கல்ல. எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்கல்ல. அந்த காலத்தில் எவ்வளோ ஊழியக்காரங்க இருந்தாங்க சுத்தமான கையோட. ஏன் நீ 2 கையோட நீ இந்த அவியாத அக்கினி கலந்த நரகத்தில் போவதை பார்க்கிலும் நீ உடல் ஊனமுற்றவனா பரவாயில்ல, மாற்றுத்திறனாளியாக போ, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி. ஜீவன்னா அது தேவனுடைய ராஜ்யம்தான். அதுதான் சொல்கிறாங்க, ஜீவனுக்குள் பிரவேசி. இந்த நரகத்தில் அவியாத அக்கினி இருக்குது, சாகாத புழு இருக்குன்னு அப்போவே இயேசு சொல்லிட்டாங்க. புரியுதா? எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்கிறாங்க. நீங்கள் அவியாத அக்கினி சாகாத புழுன்னா ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, அது இருக்குது. புரியுதா? அந்த புழு 8 அடி நீளம் இருக்குமா. ஒருத்தவங்க அந்த அக்கினி இந்த ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்யும்போது அந்த புழுவை தூக்கி இது போட்டாங்களாம், வெப்பப்படுத்தினாங்களாம். 2000 டிகிரி சென்டிகிரேடில் தண்ணிக்குள்ளே போட்டு வெப்பப்படுத்தும் போது அது சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு இருந்ததுதான். அதுலேருந்து அப்போ அவியாத, அதாவது சாகாத புழு நரகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது 8 அடி நீளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மைதான், உண்மையான வசனம். சத்தியம் இல்லைன்னா இயேசு சொல்ல மாட்டாங்க. இயேசு சொன்னாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருந்தே ஆகும். அடுத்தது, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்தில் நீ தள்ளப்படுவதை பார்க்கலாம். என்ன சப்பானியாய் சப்பானியா நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே இன்னும் பாரு 46, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அங்கே அக்கினி அவியாமலும் இருக்கும். இந்த பாரு, கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினா என்ன அர்த்தம்னா, கால்னால என்னென்னலாம் பண்ணுறீங்க. கால்னால விபச்சாரம் பண்ண போகிறீங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, அருவருப்பான காரியங்கள் செய்கிறாங்க, அடுத்தவங்களை காட்டி கொடுக்கறதுக்கு ஓடுறாங்க, மற்ற குற்றமில்லாத இரத்தத்துக்கு பதிவு இருந்து அவங்கள கொலை பண்ணுறாங்க. காலுனால மற்றவங்கள மனைவியை கணவனை மிதிக்கிறதும், கணவன் மனைவியை போட்டு மிதிக்கிறாங்க, கொடுமை பண்ணுறாங்க. ஏன்னா கால்னால என்னென்ன பண்ணுறாங்க, எத்துறாங்க. பிறகு கால்னால என்னென்ன அநியாய அக்கிரமங்கள்லாம் பண்ணுறாங்க. கீழே போட்டு மிதிக்காங்கல்ல பிள்ளைங்களை எத்தி தள்ளுறாங்கல்ல. ஒரு முறை எங்கள் அப்பா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது, நான் அப்போது 6 வயசு தான், நான் ஸ்கூலில் சேரலை. அப்போ எங்கள் அப்பா என்னை சொன்னாங்க, ஆண்டவரேன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. நான் சொல்லலை, ஆண்டவரேன்னு சொல்லலைன்னொன்னே நான் அப்படி நின்னல. எங்கள் அப்பா அப்படி 2 காலை வச்சு மிதித்து என்னை கீழே தள்ளி விட்டாங்க. மல்லாக்க விழுந்துட்டேன். அது எனக்கு இன்னும் மறக்கலை. இப்படி காலை வச்சு என்னென்ன அட்டூழியம், என்னென்ன கொடுமைகள் பண்ணுறாங்க. அடுத்தவங்களை காட்டி கொடுக்கறதுக்கு பதிவு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலை நீ தரிச்சு போடுன்னு சொல்லலை, அந்த காலை சுத்தமாக வச்சுக்க. நீ கால் இல்லாமல் காலோடு நீ நரகம் அக்கினியில் வேகிறத விட நீ சப்பானியா ஜீவனுக்குள்ளே பிரவேசி. ஏன்னா அக்கினி நரகம்லாம் இருக்குது, அதில் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம காலை நல்லா இருக்கணும். காலை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. என்ன, காலை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. பரிசுத்தமான இடத்துக்கு போங்க, ஆலயத்துக்கு போங்க, ஊழியம் பார்க்க போங்க, ஊழியம் செய்ய போங்க, மற்றவங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள், நன்மை செய்ய பழகுங்க. சினிமா சீரியலுக்கு ஓடாதங்க, அந்த இரவு விடுதி குடிக்கிறதுக்கு ஓடாதங்க, இரவு விடுதிக்கு போகாதீங்க, விபச்சாரம் பண்ண ஓடாதீங்க. அதை ஆண்டவர் வெறுக்காங்க. அடுத்தது அதே இதில் எத்தனாவது, அதே இதில் தான், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ பிடுங்கி போடு. நீ 2 கண்ணை உடையவனாய் என்ன நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய், இந்த பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அவருடைய
அக்கினி அவியாமலும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா? அப்போது உன் கண்ணு, உனக்கு கண்ணுனால என்னென்ன பாவம் செய்யும். அடுத்தவங்களை சுண்டை இழுக்கிங்க, அந்த பார்வை கவருது. கள்ள பார்வை, கண்ணில் இவ்வளோ பார்வை இருக்குது. கள்ள பார்வை, நல்ல பார்வை, அடுத்தவங்களை இழுக்கக்கூடிய பார்வை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்ணுனால கொலை பண்ண போகிறது, கொள்ளையடிக்க போகிறது, அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறது. ஏசு அன்னைக்கு என்ன சொன்னாங்க? நீ விபச்சாரம் பண்ணணுன்னா உன் கண்ணால் பார்த்துட்டனாவே நீ மற்றவங்க கூட விபச்சாரம் பண்ணின மாதிரி தான் அர்த்தம்னு சொன்னாங்க. அப்போ கண்ணுக்கு இவ்வளோ ஒரு பலன் இருக்குது, இவ்வளோ ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த கண்ணு அதை பிடுங்கி போடுன்னு அப்படி சொல்லலாம். ஆண்டவர் பரிசுத்தமாக வச்சுக்க, உன் பார்வை பரிசுத்தமாக இருக்கட்டும். உன் கண்ணை வச்சு நீ ஊழியம் பார்க்க போ, நல்ல காரியங்களுக்கு போ, மற்றவங்களுக்கு நன்மை செய்யப்போ. உன் கண்ணால் வச்சு சினிமா பார்க்க, சீரியல் பார்க்க போகாத, பாவத்தை செய்ய போகாத, வேசித்தனம் விபச்சாரம் பண்ண போகாத, எல்லா பெண்கள் மேலே ஆசைப்படாத. சாலமன் ராஜா பாருங்க, 1000 பெண்கள் மேலே ஆசைப்பட்டான்ல, அது கண்ணு தானே அவனுக்கு கெடுதி. அடுத்த பெண்களெல்லாம் ஆசைப்பட்டு பார்த்தீங்களா? சிம்சோனை பாருங்க, அடுத்த பிலிஸ்தரோடு போய் அந்த பொண்ணோட உல்லாசமாக இருந்து அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான்ல, அவன் பலனெல்லாம் இழந்து கடைசியில் கண்கள் பிடுங்கப்பட்டான். பார்த்தீங்களா? அவனுடைய நிலைமை பரிதாபமாயிட்டே. அப்போ நீ 2 கண்ணையும் உடையவனா நீ அந்த நரகத்தில் அக்கினியில் சாகிறத பார்க்கலாம். ஒரு கண்ணை உடையவனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க பிரியமானவங்களே. என்ன, ஆண்டவர் எனக்கு கண்ணு கொடுக்கல, ஆனால் நான் கண்ணு இல்லாமல் நிறைய பாவம் செய்கிறேன். ஆனால் கோவப்படுறேன். கண்ணு இல்லாதவங்களும் பாவம் செய்கிறாங்க, ஆனால் கண்ணுனால நிறைய பாவம் செய்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. அடுத்தது மார்க் 10:14 முதல் பார்த்தோன்னா, இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க, அவர்களுக்கு தடை பண்ணாதே. புரியுதா? தேவனுடைய ராஜ்யம் தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு பிள்ளைங்களை அதட்டுறாங்க அந்த சீசர்கள்லாம். இயேசுகிட்ட கொண்டு வராங்க, அவங்க அதட்டுறாங்க, நீ எதுக்கு இப்படி போகிறீங்க அப்படின்னு. இயேசுக்கு ரொம்ப கோபம் வருது. அவங்க மனசில் விசனப்படுறாங்க, சிறு பிள்ளையை என்கிட்ட நீ வர்றதுக்கு இடம் கொடு, தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்கு உரியது, அப்படிப்பட்டவங்க உரியதுன்னு சொல்கிறாங்க. சிறு பிள்ளைங்க கள்ளங்கவடம் இல்லாதவங்கம்மா. அவங்கள எவ்வளோ கொடுமை பண்ணாலும், எவ்வளோ அடித்தாலும், அவங்கள எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் அது என்னன்னு செய்யாது, என்னன்னு கேட்காது. அவங்கள எவ்வளோ அடிங்க, எவ்வளோ ஏசுங்க, என்ன எவ்வளோ அவங்கள என்ன பாடுபடுத்துங்க, அது ஒன்றும் சொல்லாது. ஏன்னா அதுக்கு கள்ளம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டது. அது சின்ன பிள்ளை, சின்ன குழந்தைங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, சிறு பிள்ளையை போல நீ ஆகாவிட்டால். சிறு பிள்ளைங்கன்னு சொல்லி சிலர் என்ன வேணாலும் பேசுவாங்க அந்த பச்சை பிள்ளையில. அது இது ஆனால் பூனன்ட்டு அது பாவம், அதுகளுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. அப்படி நீங்கள் இருங்க. அடுத்தது 15 பாருங்கள், 15ஆம் வசனம். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல நீ தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாங்க ஏசப்பா. நீ சிறு பிள்ளையை போல நீ ஆகலைன்னு வச்சுக்க, அப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போது நம்ம சிறு பிள்ளையை போல நம்ம ஆகணும். சிறு பிள்ளைங்கன்னா கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்கணும், எதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த பிள்ளைங்க தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டோம். அது என்ன ஏதுன்னு கேட்காது. நம்ம 1000 கேள்வி கேட்போம்ல, உண்மையிலே இது இருக்கா இல்லையா, இது உண்மையா பொய்யா, அப்படி இப்படி ஆராய்வீங்கல்ல. அப்போ நீ சிறு பிள்ளையை போல் ஆகலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நமக்கு தேவனுடைய ராஜ்யம் தானே நமக்கு முக்கியம். என்ன, தேவனுடைய ராஜ்யம் தானே நமக்கு முக்கியம் பிரியமானவர்களே. அதனால் கள்ளங்கவடம் இல்லாமல் இருப்போம். என்ன, அவருடைய ராஜ்யத்தை நம்ம பற்றி கொள்வோம். ஏதோ எவ்வளோ ஊழியக்காரங்க எழும்புறாங்க, ஆனால் சிலர் தன்னுடைய இருதயத்தை ரொம்ப கடினப்படுத்துகிறாங்க. ஏன்னா யூடியூப்பில் போட்டாலும் பார்க்க மாட்டேக்காங்க, டிவிலையும் பார்க்க மாட்டேக்காங்க, மனம் போல வாழணும்னு நினைக்காங்க. பிரியமானவங்களே, என்ன, மரணம் எப்போ யாருக்கு எந்த நேரம்னு ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் இந்த இக்னேஷியஸில் வேலை பார்த்த ஒரு டீச்சர், அவங்க மதுரைக்கு ஏதோ ஒரு விஷயமா போயிருந்திருக்காங்க. பஸ்ஸில் போகும்போது தனியார் பஸ்ஸும் கவர்மெண்ட் பஸ்ஸும் மோதி அந்த டீச்சர் அந்த ஸ்பாட்லேயே அவுட்டு. நிறைய பேர் செத்துருப்பாங்க போல இருக்குது. இந்த டீச்சர் அவுட்டு.
இது அந்த டீச்சர் நினச்சிருப்பாங்களா, நம்ம வெளியே போகிறோமே உள்ளே வராமல் இப்படியே அழிஞ்சிருவோன்னு நினச்சிருப்பாங்களா பிரியமானவங்களே? இன்னும் அவங்களுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு நிறைய வயசு இருக்குது, தெரியுதா? எப்படி பாருங்கள், வயசு கொஞ்சம் வயசு தான் இருக்கும்னு நினைக்க. அப்போ அவங்களுக்கு அப்படி மரணம் வரும்னு நினச்சிருப்பாங்களாம்மா? அவங்க மனம் திரும்பினாங்களா என்னன்னு அவங்கள பற்றி சரியாக தெரில. யோசிச்சு பாருங்கள், இதுதான்மா மரணம். நமக்கு சொல்லிக்கிட்டு வராது, நீங்கள் வெளியே போவீங்க, உள்ளே வர்றது நிச்சயம் இல்லைம்மா. அன்னைக்கு பாருங்கள், போன வாரம் ஒரு செய்தி, திருப்பூர்லேருந்து வந்தவங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, நிறைய பேர் இதில் பயணம் பண்ணியிருக்காங்க. காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் மறித்து போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. பாருங்கள், அவங்க மறித்து திரும்ப அவங்க உள்ளே வருவாங்கன்னு அவங்க வரமாட்டோன்னு நினச்சிருப்பாங்களா? போனாங்கன்னே வீட்டுக்கு திரும்ப மாட்டோன்னு நினச்சிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். இதுதான் மரணம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை பிரியமானவங்களே. ஏதோ நம்ம என்ன நிறைய நாள் வாழ போகிறோம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள், புரியுதா? இது நமக்கு 70 வருஷம்லாம் ஒரு சில்லி மேட்ரு. கண்ணை நீங்கள் மூடி முழிக்கிறதுக்குள்ளே அந்த நாள் போயிடும். இந்த பாரு, அப்படி தான் நம்ம வாழ்க்கை பிரியமானவங்களே. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம், மனம் திரும்புவோம், அதுதான் முக்கியம். சிலர் இந்த பரலோக பாட்டு பாடுறதுக்கே பயப்படுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அந்த பாட்டு பாடுறதுக்கு, மரணம்னு சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. நான்லாம் எதுக்கும் பயப்படவே மாட்டேன். எனக்கு இந்த பாட்டுகள்லாம் ரொம்ப இஷ்டம், அதனால் நான் பாடுவேன். ஏன் இந்த பாட்டை பாடுறீங்கம்பாங்க. நமக்கு தேவனுடைய ராஜ்யம் முக்கியம் பிரியமானவங்களே. எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்தது மார்க் 10:22, அவன் மிகுந்த ஆசையுடையவனாய் இந்த வார்த்தையை கேட்டபோது மனம் அடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். இயேசுட்டு அவன் கேட்கான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடையணும், அண்ணா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாங்க, நீ இந்த 10 கற்பனைகளை கடைப்பிடி, அப்புறம் விபச்சாரம் பண்ணாத, அப்படி இப்படிலாம் எல்லா இதுவும் சொல்கிறாங்க. அப்போ நான் எல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது இயேசு சொல்கிறாங்க, அப்போ நீ உனக்குள்ள எல்லாத்தையும் விற்று தரித்திரக்கு பிச்சை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கவலையோடு போயிடறான். அவன் பெரிய ஐஸ்வர்யவான், புரியுதா? அப்பொழுது அதில் இயேசு சொல்லுவாங்க, சுற்றி பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழையிறது ரொம்ப அரிதுமா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சுகபோகம் இருக்குது. அவங்களுக்கு என்ன கவலை? பணத்துக்கு பணம், பதவிக்கு பதவி, பட்டம், சொத்து, சுகம், ஏசி. அப்புறம் அவங்களுக்கு பசின்னா என்னன்னே தெரியாது. அவங்க எதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்? அப்படி நினைக்காங்க, அப்படி தப்பு கணக்கு போடுறாங்க. அது வேண்டாம் பிரியமானவர்களே. எல்லாரும் தேவனை தேடுவோம், ஆண்டவரை வாஞ்சிப்போம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. நான் கொடுத்த செய்தி பாடல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மக்கள் மனம் திரும்பட்டும், சும்மா பயந்துகிட்டு இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. நீதிக்கு ஆண்டவரே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்ப்பா. அநியாயம் செய்யக்கூடாதப்பா, நியாயமாக இருக்கணும்ப்பா. பரிசுத்தமான முறையில் அவங்க நீதி செய்யணும்ப்பா ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு கிருபையை நீங்கள் தாங்க தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீங்கள் தான் தரணும், நீங்கள் தான் தரணும் தகப்பனே. இந்த மக்களை பொறுப்படுத்துக்கங்கப்பா. இந்த தொலைக்காட்சியை பார்க்காத ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. கைவலி, கழுத்து வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க. பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் படுக்கை மாற்றி போடுங்கப்பா. படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுங்க ஆண்டவரே. பிரசவத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நார்மலான பிரசவத்தை கட்டளையிடுங்க. கடன் பாரத்தால் தவிக்கக்கூடிய மக்களுக்கு கடன் பாரத்திலேருந்து விடுதலையை கொடுங்க. ஐயோ, இத்தனை லட்சம், இத்தனை கோடி, இவ்வளோ கடன் இருக்கே, நான் என்ன செய்ய என்று சொல்லி நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்கப்பா. இந்த அவல நிலைமை வேண்டாம்ப்பா. இந்த மக்களுக்கு கடனை ஆண்டவரை தள்ளுபடி பண்ணுங்கப்பா. நீங்கள் தான் தள்ளுபடி பண்ணணும், நீங்கள் தான் அவங்க விஷயத்தில் தலையிடணும் ஏசப்பா. நீங்கள் தலையிட்டாதான் அவங்க கடன்லாம் அடைக்கப்படும்.
கடன் பாரத்திலேருந்து விடுதலையை கொடுங்க. உலகம் தரக்கூடாத சமாதானம் வரட்டும். எல்லா குடும்பத்திலையும் வேலையிடைங்க. நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஐயோ, புருஷன் மனைவி கிடைய ஒரு அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. சமாதானத்தை கொடுங்க, ஒற்றுமையை கொடுங்க. வாலிபர்கள்லாம் மனம் திரும்பட்டும். மனம் போல் அவங்க வாழக்கூடாது. மரணம் சீக்கிரம் வருங்கிறத அவங்க உணர்ந்து செயல்படட்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தான் தரணும், நீங்கள் தான் தரணும். ஆண்டவரே, நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துளி நிமிஷமும் உங்களுடைய புதிய கிருபையால் தாங்கி வழி நடத்திட்டு வர்றீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஐயா. நன்றி சொல்கிறேன் தகப்பனே. பலப்படுத்துங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்கன்னு சொன்ன மாதிரி வழி விலகி கெட்டு போகிறாங்கப்பா. உலகம் ஐயோ மனம் போல போய்கிட்டு இருக்கப்பா. இதுலேருந்து விடுதலையை கொடுங்க. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவுக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. என் ஃபோன் நம்பர் குறிச்சிக்கோங்க, 9487549354.